வேண்டாம், வெடிக்க வெடிக்க பாண்டா, படிக்க படிக்க வாரா, புழுதி பறக்க நீடா, பறக்க பறக்க போர்தா, நடக்க நடக்க எவன். பார்த்தீங்கள தலைவனோட பிளாக் ஷர்ட்டில் இன்னைக்கு லுக்கை, எந்த பதட்டம் இல்லை, எந்த டென்ஷன் இல்லை, அப்படியே சும்மா கூலாக அப்படியே காமா அப்படின்னு கையாட்டிட்டு போனார். இது போதுமே, அவர் காமாக இருக்கார், அவருக்கு என்னென்ன பண்ணணும்னு எல்லாமே தெரியும். தளபதி, உங்கள் படத்தில் பைரவாவில் ஒரு டைலாக் இருக்கும், தெரிஞ்ச எதிரியோட தெரியாத எதிரிக்கு தான் அல்லு சும்மா அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இன்றைக்கி சிபிஐ என்கொயரி போயிட்டு வந்திருக்கீங்க. அங்கே என்னென்ன நடந்திருக்கோம் யாருக்கு எதுவும் தெரியாது. ரிவீல் ஆகும்போது தான் இருக்குது பெரிய சம்பவம். எவெல்லாம் சிக்க போகிறானோ உள்ள ஒரே ஃபன்னாக இருக்க போகுது. அப்புறம் நம்ம ஜனநாயகத்தோட டீம் கேவின் ப்ரொடக்ஷன் 12ஆம் தேதி ஆனால் இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு மறுபடியும் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு சீக்கிரமாக ஹியரிங் வேணும், எங்களால் 21 வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஸோ மேபி இன்னொரு 1 or 2 டேஸ்க்குள்ளே ஹியரிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ரிசல்ட்டை பற்றி இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. ஏன்னா அந்த சிபிஎஃப்சியில் எந்த கர்மாந்திரம் தண்ட கர்மாந்திரம் ஒரே ஒருத்தன் மட்டும் கையில் கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அவனை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நடக்கட்டும். நான் நேற்று சொன்னேன் இல்லையா, எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவங்க டிலே பண்ணுறாங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ படம் டாப்பு வேற மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவனோட பேர் இன்னும் மேலே மேலே மேலே. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்.